அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நானு சென்னைக்கு பஸ்ஸில போயிட்டு இருந்தேன். சென்னைக்கு பஸ்ஸில போகும்போது, விழுப்புரத்தில தான் ஒருத்தர் ஏறுனாரு. அவரு விழுப்புரத்துல இருந்து திண்டிவனத்துக்கு போறதுக்காக அந்த பஸ்ஸில ஏறுனாரு. அவரு ஏறுனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய ஃபோன் கால் வந்தபடியே இருந்தது. அந்த ஃபோன் கால்லாம் யாருகிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்ட இருந்து தான் வருது. ஒரு சில போலீஸ் "ஐயா என் நம்பர்லாம் நீங்க பதிவு பண்ணி வைக்கலையா?" அப்படின்னும் கேட்குறாங்க. பதிவு பண்ணி வச்சிருக்கேன் மேடம்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் "நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் மேடம்" அப்படிங்கிறாரு. எல்லா காலுமே அவருக்கு போலீஸ்கிட்ட இருந்து தான் வருது. சரி இவரு யாரா இருப்பாரு? நெறைய கால் போலீஸ்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்க்கக்குள்ள, அவரு பேசக்குள்ளயே சொல்றாரு. ஒரு சிலர்ட்ட சொல்றாரு, "நான் தான் எங்க ஊர் தலைவரு" அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ்கிட்ட இருந்து அந்த வர காலுக்கு என்ன சொல்றாரு, இந்த மாரி நான் திண்டிவனம் வரையும் போயிட்டு இருக்கேன். நீங்க கேஸ் குடுத்தா கண்டுக்காம இருங்க. நான் வந்த பிறகு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அவங்க ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனையாட்டுக்கு, அவங்க எதிர் தரப்புக்காரங்க கேஸ் குடுத்தா எதுவும் கண்டுக்க வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். நான் வரந்தனையும் நீங்க அவங்ககிட்ட ஒரு மாதிரி சாக்கு போக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம பகுதியில இருந்து யாராவது மணல் வண்டியில இந்த மாரி மாட்டிக்கிட்டா, அவங்கள நீங்க கண்டுக்காதீங்க. பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்டுருங்க. எங்க ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நீங்க எங்ககிட்ட இது பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாரி இருந்தா, நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற மாரிலாம் அந்த தலைவர் போலீஸ் கூட பேசிக்கிட்டு வராரு. நம்ம கேஸ்ல கூட ஏற்கனவே ஒரு போலீஸு சொன்னாரு. அதாவது நாங்க உண்மையாவும், நேர்மையாவும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, அட்லீஸ்ட் உள்ளூர்ல இருக்கக்கூடிய தலைவர் கால் பண்ணி, "நீ கண்டுக்காம" அப்படின்னு சொன்னாலும், நாங்க கண்டுக்காம தான் இருக்கணும். எங்களுக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நாங்க நெனச்சாலும், எங்கள தடை பண்றதுக்கு நெறையா அரசியல் இருக்குது. அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி நம்மகிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்போ இவரு போலீஸ் கூட அந்த மாரி சொல்றாரு. திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு போலீஸ கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒரு தலைவருக்கே இருக்கு. இந்த மாரி இத செய்யுங்க, இத செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, அத கேட்கக்கூடியவங்க போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகாரம் தலைவருக்கே இருக்கு. அப்படிங்கும்போது, பாப்பா விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம தமிழக முதல்வருக்கு நல்லாவே தெரியும். யாரு அங்க போனாங்க? என்ன பண்ணுனாங்க? அப்படிங்கிற உண்மைகள் அனைத்தும் நம்ம தமிழக முதலமைச்சருக்கு தெரியும். தமிழக முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. சப்போஸ் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கூட தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட பவர் இருக்கு. ஒரு தலைவரே ஃபோன் பண்ணி போலீஸுக்கு கட்டளை இடும்போது, நம்ம தமிழக முதலமைச்சர் போலீஸுக்கு ஃபோன் அடிக்கலாம். காவல்துறை கட்டுப்பாடும் நம்ம தமிழக முதலமைச்சர் கீழ தான் இருக்கு. போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு, "எப்பா இந்த பள்ளிக்கூடத்துல எப்படியாப்பட்டவங்க சப்போர்ட் இருந்தாலும், யாரு வந்தாலும் சரி, தலைவரோ, இல்ல மணியாரோ, இல்ல கலெக்டரோ, இல்ல எம்பியோ, இல்ல எம்எல்ஏவோ இப்படி யாரு குறுக்கீடு பண்ணுனாலும் சரி, நீங்க யாரையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஸ்ரீமதிக்கான நீதிய நிலைநிறுத்துங்க." யார் குறுக்க தலையிட்டாலும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸ்ரீமதிக்கு உண்மைய கண்டுபிடிக்கணும், நீதிய நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். அப்படின்னு ஒரு உத்தரவு போடலாம் இல்லைங்களா? உண்மைய கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடலாம்ல. பாப்பாவுக்கு என்ன நடந்தது? அதுல யார் யாரெல்லாம் தலையிட்டுருக்காங்க? அப்படின்ற குற்றவாளிக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அப்படின்னு ஒரு உத்தரவு போடலாம் இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. நம்ம தமிழக முதலமைச்சருக்கு எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல கலெக்டரோ, இல்ல தலைவரோ, இல்ல மணியாரோ எல்லாருமே தமிழக முதலமைச்சருக்கு கீழ தானே. உண்மைக்கு தானே ஐயா உத்தரவு போட போறாரு. பொய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லலல்ல. ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது? உண்மைய கண்டுபிடிங்க அப்படின்னு தானே உத்தரவு போடுறாரு. அப்படி உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இருந்தும், இதுல என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சும், நம்ம ஐயா ஊமையா இருக்காரு அப்படின்னா எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இப்போ டிஜிபி சைலேந்திர பாபு அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லக்குள்ள கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப நம்ம டிஜிபியை கூப்பிட்டு, "இங்க வா,
நீ ஏன் அப்படி சொன்ன? என்ன உண்மை இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல? உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு நம்ம கேட்க முடியுங்களா? சொல்லுங்க. ஆனா நம்ம தமிழக முதலமைச்சர் டிஜிபியை கூப்பிட்டு எடுத்த எடுப்புல இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்றியே, அங்க ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு படிக்க போன ஒரு குழந்தை அதனுடைய ஆசை, கனவு, லட்சியத்தெல்லாம் அழிச்சிருக்கிறானுவோ. எதை வச்சு நீ சொல்ற? என்ன ஆதாரம் இருக்கு? இந்த மாதிரி ஒருதலை பட்சமாலாம் நடந்துக்க கூடாது. உண்மை என்னவோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்கலையே. ஒரு தலைவருக்கே ஒரு போலீஸை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும்போது, நம்ம தமிழக முதலமைச்சர் உண்மை தெரிஞ்சு ஊமையா இருக்கிறாரு. எதனால? ஒரு சாதாரண ஒரு சண்டையவே தலைவர் இருந்துக்கிட்டு கண்டுக்காதீங்க, நான் வரந்தனே அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என் குழந்தைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல உயிர் போயிருக்குங்க. அப்ப அவங்க எவ்வளோ வேலைகள் பார்த்துருப்பாங்க. யாராருக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணபலத்துக்கும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்குக்கும் எத்தனை பேத்துக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க. எவ்வளோ உண்மைகள மறைச்சிருப்பாங்க. அவங்க மேல இருந்த தப்ப மறைக்கிறதுக்கு, அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அதுக்கு தான் துணை போனாரு டிஜிபி சைலேந்திர பாபு. ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களே, பாப்பா ஸ்ரீமதிக்கு மட்டும் நீதி கிடைக்கல, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கலன்னா இந்த மண்ணில் இன்னும் எத்தனை பேர் துணிச்சல் ஆகிடணும், குற்றங்கள் அதிகரிக்கும். அதனால தயவு செஞ்சு ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க ஒரு வழிவகை செய்யுங்க ஐயா. ஒரு கிராமத்தில் இருக்கிற தலைவருக்கே இவ்வளோ அதிகாரம் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும்? உங்களுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு. இது வரைக்குமே ஸ்ரீமதி வழக்கில் காக்கி சட்டை வந்து ஒருதலை பட்சமான விசாரணையாக தான் பண்ணியிருக்காங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் ஒரு வேலை கூட பார்க்கலங்க ஐயா. ஐயா இனிமேலாவது ஸ்ரீமதி வழக்கில் நீதியை நிலைநிறுத்த ஒரு வழிவகை பண்ணுங்க ஐயா. இந்த பூமியில வந்து குற்றங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழிவகை பண்ணுங்க ஐயா. ஸ்ரீமதிக்கு நீதி கிடைச்சாதான் ஐயா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இல்லைன்னா எல்லாருமே ஏதாவது அப்பாவி மக்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டா கூட அந்த அம்மாவுக்கே அம்மா அலைஞ்சது நீதி கிடைக்கல, நமக்கு என்னன்னு எத்தனையோ குற்றங்களை மறைச்சிருவாங்க ஐயா. தயவு செஞ்சு ஐயா உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுங்க ஐயா.